அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான செய்தி. க்ரைம் பற்றி தான் சொல்ல வரோம். ஒரு 2 ரேப் கேஸ் பற்றி தான் சொல்ல வரோம். உண்மையிலே ஒரு ரேப் கேஸ் என்னென்னா 2010 2008 காலகட்டத்தில் வந்துன்னா ஒரு ரேப் நடந்துச்சு. அதுக்கு நீதி கிடைக்கல. அதை பற்றி தான் சொல்ல வரேன். என்ன ரேப் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட்சன், அதாவது கிரிக்கெட் பிளேயர் 2 ரேப்பு. கிரிக்கெட் பிளேயர் பற்றி தான் ரேப்பு. உண்மையில் நான் வந்து விளையாடல, பார்த்தோன்னா நடந்த ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். எனக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியக்காரன் தான். ஜோசியக்காரன் கூட இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். ஆனால் ஒரு சாதாரண பையன் தான். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சாட்சி கூட பார்க்கல. எனக்கு தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குறி சொல்கிற சாமியார் மாதிரி தான், ஒரு பூசாரி மாதிரி தான் வச்சுக்கணும், அவ்வளோதான். அந்த பூசாரி கூட நான் இல்லை, நான் சாதாரண ஒரு நிமிஷம் நான் சொன்ன கடவுளை பற்றி தான் சொன்னது தான் சொல்கிறேன். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ரிச்சர்ட்சன், அதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயர் ரிச்சர்ட்சன், முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் மற்றும் கோச் கூட இருந்தார். கொஞ்சம் நாளைக்கு கோச்சாக கூட இருந்தார். அவரை பற்றி தான் சொல்ல போகிறேன். அவருக்கு வந்து பார்த்தோன்னா, இப்போ திரிஷ் காம்னு சொல்லிட்டு கமெண்டர்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில், அவங்களுக்கும் இவருக்கும் ரேப் பண்ணுறதுக்கு அவங்க வெள்ளான காலகட்டம் எனக்கு தெரியாது. 2008 2010 பையன் இல்லை 10 சொல்லிட்டு தெரில. ஆனால் உண்மையிலே ரேப் வந்து நான் நடந்து இருக்குன்றது. அந்த ரேப் நான் ஒன்றும் விளையாடல. உண்மையிலே ரேப் பண்ணதுக்கு கேஸ் போட்டால் பிரச்சனை சொல்லிட்டு எதுவும் தப்பு பண்ணிட்டாங்க. அது பற்றின பிரச்சனை சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. உண்மையிலே ரேப் வந்து நடந்துக்குது. ஒரு சட்டம் ஒழுங்கு தான் சரியில்லை. உண்மையில தான் நான் அதை பார்த்து காப்பி அடிச்சு ஒரு கதை விட்றேன், அது மாதிரிலாம் சொல்ல. நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். நான் சாதாரண ஒரு 2K கிட்ஸ் தான். ஒரு 2001 பிறந்த ஒரு பையன் தான். 2001 வந்து பிறந்த பையன் தான். எனக்கு கடவுள் தான் சொன்னது. நான் ஒன்றும் பொய்லாம் சொல்ல. எனக்கு பார்த்தா கடவுள் சொன்னது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவன் இருந்து இந்து மதத்துக்கு வந்தவன். இந்து மதத்துலேருந்து ஒரு வருஷம் 1.25 வருஷம் ஆகல. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க விஷயம்லாம் பார்த்தா சொன்னார். நான் யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுறேன். ஒரு மூவி பார்க்க புரியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு புரிஞ்ச அளவுக்கு போட்டேன். இருட்டோ பகலோ நான் ஏதோ ஒன்று வாய் வார்த்தை சுற்றி நான் வீடியோ, வேறு எதுவும் இல்லைங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட்சன், அதாவது கிரிக்கெட் பிளேயர் ரிச்சர்ட்சன். எனக்கு வாய் வார்த்தை சரியாக வரல. அதாவது ரிச்சர்ட்சன் திஷ் காமெடி, அதாவது காமெடி சொல்லிட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்டர்ஸில் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, 2 பேருக்கு ரேப் பண்ணது பற்றி ரிச்சர்ட்சன் தான் மேலே தப்பு இருக்குது இல்லை. ஃபஸ்ட் ரேப். 2வது ரேப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் இப்போது நடக்கின்ற கிரிக்கெட் பிளேயர், லேடிஸ் கிரிக்கெட் பிளேயர் பார்த்தீங்கன்னா கேர் கோர் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேப் நடந்துக்குது. என்ன ரேப்னா, மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அது எந்த டைமில் வந்து நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் சொல்கிறேன், அது எப்போ நடந்த ஒரு விஷயம்னா 2018 ஒரு டைமில் வந்து பார்த்தா நடந்துச்சு. என்னென்னா, ரேப் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிறேன், வாட்ஸன் ட்ரெஸ் போட்டு இது பிரபுதேவா, டைரக்டர் சங்கர், பாருங்க நான் சொல்கிறது பொய்யா உண்மையை சொல்லிட்டு, இன்னும் சொன்னால் மன்னிக்கு. நான் வந்து மெசேஜ் போட்டேன் முன்னாடி இல்லை, நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தான் கொடுத்து ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அதுதான் வந்து பார்த்தோன்னா சொல்லுது. பிரபுதேவா, தேவயானி, அப்புறம் தேவயானி இல்லை பிரபுதேவா பார்த்தோன்னா சங்கர், டைரக்டர் சங்கர் 2 பேரும் வந்து பார்த்தோன்னா வாட்ஸன் ஆண்டர்சன் ட்ரெஸ்ஸில் வந்து போட்டு ரேப் வந்து பார்த்தோன்னா பண்ணிகிட்ருக்கான். ஜெயம் ரவி தான் ரேப் பண்ணிட்டுருக்காரு. என் வீட்டு பக்கத்தில் பாருங்கள், நான் போய் சொல்ல உண்மை தான் சொல்கிறேன். என் வீட்டு பக்கத்தில் என் பெரியப்பா பையன் வந்து பார்த்தோன்னா அந்த ஊருக்கு போகிறான், அந்த இடத்துக்கு போகிறான், ரேப் பண்ணுற இடத்துக்கு போகிறான். கதவு திறந்து விட்டு ரேப் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா இவங்க காரில் போட்டு இறங்குறாங்க. நான் பணக்காரன் சொல்ல வரல. போயிட்டு ரேப் பண்ண ஃபோட்டோ பார்த்தோம். சர்க்குன்னு மேக்கப் பண்ண சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. தெரில போனாங்க. போயிட்டு நீ வாயன் ரேப் பண்ணு சர்க்குன்னு ரேப் பண்ணிட்டாங்க. அதாவது வாட்ஸன் கெட்டப்பில் போயிட்டு ரேப் பண்ணது நடந்துச்சு. கிரிக்கெட் பிளேயர் வாட்ஸன், அதாவது ஷேன் வாட்ஸன், அதாவது சிஎஸ்கே வரைக்கும் விளையாடினவர். 2018 20 வரைக்கும் சிஎஸ்கேலேருந்து விளையாடின ஒரு பிளேயர் தான் இவர். வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது சொல்கிறேன். ஒரு ஐ விட்னஸும்
ஆதாரங்கள் இருக்கின்றது. நான் சொன்ன மாரி ஐவிட்னஸ் பார்த்தவங்க பார்த்தோன்னா யாரும் இல்ல. ஆனா இத பத்தி தெரிந்த ஒரு விஷயம் வாட்ஸன் சைட்ல பார்த்தா இருக்கின்றது. ஏன்னா 2 சொல்ற விஷயம் தான். கேஆர்க்கு ஒரு சொல்லிட்டு 2 பிளேயர் இருக்காங்கல்ல, அந்த 2 பொண்ணுங்க பிளேயர் 2018ல தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ணாங்க. உண்மையிலே ஒரு நடக்கின்ற ஒரு விஷயம் தான். நான் வந்து நடந்த ஒரு விஷயம் நான் தப்புலாம் நான் பொய்லாம் கதை விடல, காப்பி அடிக்கல, யூடியூப் வீடியோ போன்னு சொல்லல. என் என் வீடியோ பார்க்குறது ஒரு வியூவர்ஸும் தேவையில்ல, லைக்கும் தேவையில்ல. 4 பேர் பார்த்தியா, 4 பேர் யூடியூப் லைசன்ஸ் தரேன். அந்த யூடியூப் லைசன்ஸ் பத்தி எடுத்து நீ வீடியோ போட்டு சொல்கிறத கேட்டு நீ வீடியோ போட்டு நான் கண்டுபிடிச்சா கூட நீ போட்டுக்க. நீ பேர் வேணா யூஸ் பண்ணிக்க. இல்லை நான் வந்து பார்த்தோன்னா கிரியேட்டிவ் யூடியூப் லைசன்ஸ் வந்து தரேன். நீ யூடியூப் வீடியோ எடுத்து திரும்ப யூடியூப்பில் கூட போடலாம் உங்கள் வீடியோக்குள்ள. நான் ஒன்றும் வேலை இல்லை. இங்கே இல்லை நான் வந்து பொய்யும் சொல்ல வேலை இல்லை. நீங்கள் வியூவர்ஸ் 4 பேர் இருந்தீங்கன்னா 4 பேர் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம். ஒரு நிமிஷம் ஃபேஸ்புக் ஷேர் பண்ண முடியாது. இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இது யூடியூப்பில் பார்த்தா திரும்ப அந்த வீடியோ எடுத்து ஸ்லோவாக நான் பேசுறது புரியாது, ஸ்லோவாக பார்த்தா எடுத்து திரும்ப வீடியோ எடுத்து போடலாம். இல்லை திரும்ப நீங்கள் பேசணும் அந்த பையன் சொல்லிட்டு போடலாம். என் வீட்டில் பெரியப்பா பையன் தான் சொந்தக்கார பெரியப்பா. எங்கள் 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 அப்பாவோட அண்ணன் எங்கள் அண்ணன் பெரியப்பா பையன் தான். அவன் போயிட்டு ரேப் நீ ரேப் பண்ணோடனே அவனும் ரேப் பண்ணான். அதான் அவன் தான் ஆண்டர்சன், வாட்சன் ஆண்டர்சன். அது மாதிரி பழைய தூக்கி போட்டாங்க ரேப் நடந்து சொல்லிட்டு. இதுக்கு ஒரு ஆந்தர் 2018 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் பண்ணது பார்த்தீங்கன்னா பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துச்சு. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பார்த்துச்சு. வாட்சன் தான் வாட்சன் ஆண்டர்சன் சொல்லிட்டு முகமுடி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணிட்டானுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா வாட்சன் மேலே செருப்பு வைக்கிறாங்க. 2018 பார்த்தீங்கன்னா காவிரி நீர் பிரச்சனை வந்து போயிடுச்சுங்களா? செருப்பு பார்த்தீங்கன்னா எரிஞ்சாங்க. துபாயில் வந்து பள்ளி வந்து கற்றுது. 2018 பார்த்தீங்கன்னா செருப்பு வாட்சன் மேலே எறிகிறாங்க. கிரிக்கெட் பிளேயர் வாட்சன் மேலே செருப்பு எறிகிறாங்க பாருங்க. இது வந்து அவங்க தெரிஞ்சது யார் எறிகிறாங்கன்னா அவன் அண்ணன். இந்த பொண்ணு பார்த்துடுச்சு. ஐ விட்னஸ் அந்த பொண்ணுகிட்ட கேட்கலாம். நீங்கள் ஏரோப்ளைனில் போகும்போதே இல்லை ஏன்னா போகும்போது அந்த பொண்ணுகிட்ட கேட்கலாம். அந்த கேரம் அது கேரம் தெரியலங்க. அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு பொண்ணு கேட்கலாம். அவன் அண்ணன் கூட அவன் அந்த அந்த அண்ணன் அந்த பையன் கூட அவன் அண்ணன் இருக்கான். அந்த அண்ணன் கூட வந்து கேட்கலாம். அந்த தூக்கி போட்டு செருப்பு போட்டு அண்ணன் கேட்கலாம். இவங்க 2 பேர் யார் அதை பற்றி சொல்ல வரேன். உண்மையிலே பார்த்தோன்னா யாருன்னு பார்த்தோன்னா யாருன்னா ஸ்ரீகாந்த் இருக்கார்ல, கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த். அவங்களோட பொண்ணு தான் வந்து பார்த்தா கேருங்க வரும். உண்மையிலே தான் நான் ஒன்றும் வேலை இல்லை. அவங்களோட வாரிசு சுற்றத்தில் ஒரு அந்த பையன் மாதிரி வச்சு முடி வச்சுருக்கல, அந்த பையன் மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு. இது பார்த்தீங்கன்னா பையன். இது பார்த்தீங்கன்னா அது வேறு விஷயம். நான் சொல்ல வேறு விஷயம் சம்மந்தம் இருக்குது. நான் இதை பற்றி சொல்கிறேன். இந்த ரேப்காரர் பாருன்னா ரேப்காரன்னு வந்து உண்மையில் தான் ஸ்ரீகாந்த் ஒரு தான் பார்த்து ஏதோ ஒரு பொண்ணு மாட்டிச்சு சொல்லிட்டு பார்த்துட்டு போனார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பொறுத்தான் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு உண்மையிலே பாருங்க மன்னிடியது. நான் ஒன்றும் மெசேஜ் திரும்ப போடல. எனக்கு என் சொந்தக்காரனே ஏன் கட்டிக்கணும் சொல்லி என் அண்ணனை என் சொந்தக்காரனே ஏன் கட்டிக்கணும். அவன் போயிட்டு அவன் பண்ணிட்டான். ரிச்சர்ட்ஸனும் வாட்ஸ்அப் சொல்லிட்டு ரேப் பண்ண சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்துச்சு. இவன் தான் சொல்லிட்டு தெளி கேஸ் போட்டு வேலையை செஞ்சுருக்காங்க. ரேப் 2 பொண்ணு பார்த்துருக்காங்க, ஒரு பொண்ணு பார்த்து சொல்லிட்டு. அது உண்மையிலே ஜிங்காவோட பையன் தான். ஜிகே பையன் தான். 2 பசங்க இருக்குது. அந்த 2 பசங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கிரிக்கெட் விளையாடுறாங்க. இன்னொரு பையனை பார்த்தோன்னா டவுன் பண்ணிட்டுருக்கான். அந்த செருப்பு தூக்கி எரிச்சான். இதுக்கு இன்னொரு சாட்சி ஒன்று இருக்குது. சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாட கிளாஸ் எடுத்தவர். வாட்சனோட பையன். அதாவது 2018 20 வரைக்கும் விளையாட்டு வாட்சன் அந்த வாட்சனோட பையன் வந்து பார்த்தோன்னா அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான். உண்மையிலே தான் இருக்கான். இருந்தான் அவனை பார்த்தா அவன் வந்து பார்த்தோன்னா வாட்சன் ஸ்டூடெண்ட்டாக இது சங்கர் ஸ்டூடெண்ட்டாக வந்து தான் இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவன் தப்பான ஒரு செய்கை செய்யும்போது அவங்க அம்மா கூடயே பார்த்தோன்னா அவன் தப்பான வருங்க. அவங்க அம்மா கூட தப்பான ஒரு செய்கை அதாவது சின்ன வயசில் ஒரு காமத்தோடு ரேப் வந்து பண்ணுறான். அது எப்படின்னு கேட்கும்போது சங்கர் சார் தான் பார்த்தா செய்வார். அப்போ பார்க்கும்போது தான் இப்போ எந்த இது நடந்த விஷயம் நடந்து அதை செஞ்சு பார்த்தா ஒரு ஐ விட்னஸ் அந்த சின்ன குழந்தை தான். சின்ன பையனை இருந்தும் எத்தனை வயசு சேர்ந்தது இல்லை. இப்போ ஒரு 10 வயசில் ஒரு 15 வயசு 12 வயசு ஆயிருக்குன்னு தெரியல. அது சின்ன வயசில் இருக்கும்போது அவன் ரேப் பண்ணிட்டான். அவங்க அம்மாவே பார்த்தோன்னா அவன் ரேப் தெரியாமல் நடந்து போய் வந்துச்சு. யார் காரணம் கேட்டதுக்கு எங்கள் சார் தான் காரணம். சங்கர் சார் பிறகு நான் போய் சொல்லி திரும்ப பண்ணிக்குது.
எங்கள் சங்கர் சார் தான் காரணம். எங்கள் சங்கர் சார் என்ன பண்ணுவார்னா, ரேப் பண்ணுவார். திரும்ப அந்த பையன் அதே மாதிரி பண்ணிட்டான். அந்த பாத்த வந்து ஹை சிக்னஸ். அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுதான் உண்மை விஷயம். பார்த்தீங்களா? நான் ஒன்றும் விளையாட காரணமும் இல்லை. நான் வந்து மெசேஜ் பண்ணவும் இல்லை. என் சொந்தக்கார பையனா சொல்லி காட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலே ஜிகாவோட பையனா ஜிகாவோட பொண்ணு தான். அது எப்படின்னா வந்து சில பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பார்த்தா ஜிகா கல்யாணம் நடந்துச்சு. உண்மையிலே தான். அவங்க வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கிரிக்கெட் ஒரு 5,00,000 தான் சம்பளம். அந்த இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 5 கோடி சம்பளம், 5 கோடி 5,000 கோடி சம்பளம் சொல்லிட்டு வரும்போது, அந்த மாப்பிள்ளைய விட்டு இன்னொரு மாப்பிள்ளைய போனாங்க. அங்கே போயிட்டு அவங்க கஷ்டப்பட்டு அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு இதில் வந்து பார்த்தா ஒரு தப்பு நடக்குது. என்னென்னா ஒரு ஸ்டீராய்ட்ஸ் ஒரு சத்தியவரும் பொருள். அதாவது பார்த்தீங்கன்னா 1983 நான் சொல்கிறேன். உண்மையிலேயே ஒரு கிரிக்கெட் பற்றி சம்மந்தமான ஒரு ஊழல் பற்றி தான் சொல்ல போகிறேன். 1933 பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட்சன் அந்த முதல்ல ரேப் ரிச்சர்ட்சன் அந்த ரிச்சர்ட்சன் சுண்ணாம்பு கட்டி இது வந்து சீரியஸ் அதாவது ஸ்டீராய்டு மருந்து கண்டுபிடிச்சி மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்கிறாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா 1980 பார்த்தீங்கன்னா இதை அமல்படுத்தி எல்லாத்துக்கும் விற்றுட்டார். 50,000 1 லட்சம் சொட்டு. மேட்ச் ஃபிக்ஸிங்கு வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தா 35 வருஷம் ஜெயிச்சு இல்லையா? அது 35 வருஷம் ஜெயிக்கவே இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க டீம், ஒரு தோற்று போகிற டீம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் என் டீம் தோற்று போயிட்டாரு சொல்லி எல்லா சொத்தும் காசு போட்டு வாங்குது. அது பார்த்தா தனியாக 500 ட்ரில்லியன் காசு கிட்டே வந்து இருக்குது. ஒரு சாதாரண டெஸ்ட் மேட்ச் வச்சு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு டெஸ்ட் மேட்ச்சு நடக்குதுன்னா ட்ரைனிங் மேட்ச் தான். அந்த டெஸ்ட் மேட்ச்சு பார்த்தோன்னா ஃபைனலே வச்சு ஏமாற்றி பணம் கொடுத்து வாங்கி இப்போ அவன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வெறி கூட காசு வந்து வீடை விற்று காரை விற்று எல்லாத்தையும் விற்று பணம் அமுச்சு விடுவாங்க. அது மாதிரி தான் 500 ட்ரில்லியன் பார்த்தீங்கன்னா பணம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இருக்குன்ற ஒரு விஷயம் தான். யாவன்ட்ட தான் ரத்தன் டாட்டா தான் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா பணம் இருந்துச்சு. ரத்தன் டாட்டா தான் உண்மையில். ரத்தன் டாட்டா பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு வில்லன் தான். 1980 காலகட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். இதை பார்த்தீங்கன்னா தட்டி கேட்க போனவர் தான் பார்த்தீங்கன்னா இவர் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஜிகா, அதாவது ஸ்ரீகாந்த், கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த். 1983 வேர்ல்டு கப் இதை தான் இந்தியா ஃபைனல்ஸ் 35 வருஷமாக ஒன்றும் பிடுங்கலை. இந்தியா தோற்று தான் போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணுவானுங்க, டிக்கெட் ப்ரைஸ் சேர்த்தாங்க. ஒரு வாட்டி நம்ம படத்தில் கூட பார்த்துருப்போம். ஃபைனல்ஸ் போகாத இந்தியா சொல்லிட்டு 2 மேட்ச் தான் ஃபைனல்ஸே போக முடியாது சொல்லிட்டு திட்டமுன்னே செம கோவப்பட்டுச்சு இந்தியா. அதனால் டிக்கெட் ப்ரைஸ் ஒரு 10 ரூபா 5 ரூபான்னும்போது ஒரு 50 ரூபா ஏற்றும்போது செம காசு வந்துச்சு. அந்த காசு வச்சு அந்த மற்ற டீமுக்கெல்லாம் பிளேயர்ஸ் காசு கொடுத்து மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி அதில் தான் பார்த்தீங்கன்னா 1983 இந்தியா வின் பண்ணிச்சு. இது வந்து ஒரு நடந்த ஒரு முடிதான். அதில் உனக்கு எப்போ தெரியும், நீ பார்த்த மாதிரியே சொல்கிறேன்னா எனக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரீம் பர்சன் இருந்துச்சு. அதாவது நான் ஒரு வருஷம் வேலை செஞ்ச ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எனக்கு மன அழுத்தம், அதாவது ட்ரெஸ்ட் பற்றி இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ மதத்தில் விட்டு வந்துட்டேன். தூக்கி போட்டு கிறிஸ்துவ மதத்தில் தூக்கி விட்டு வந்துட்டேன். நான் இந்து மதத்துக்கு இப்போ தான் வந்தேன். நான் வந்து கொஞ்சம் ஆச்சு ராமாயணம் கம்பராமாயணம் பார்ப்பேன். சில விஷயங்கள் தோண்டும் போது கோயிலுக்கு போக மாட்டேன், எதுக்கு போக மாட்டேன், சும்மா போயிட்டு ஏன்னா போயிட்டு உட்காந்து வீட்டில் தண்டத்துக்கு திரும்பி தோண்டிட்டு இருப்பேன். என் கால் பிரச்சனை கல்யாணம் நடக்கல சொல்லிட்டு செம கோபத்தில் இருக்கும். கடவுள் மேலே சாப்பிட்டு பாருங்க நான் சொல்லிட்டு கடவுளே கோபமாக இருக்கும். சில சமயம் கடவுளே சண்டை போட்டு தோற்றாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நான் ஒரு நினப்பில் இருந்த ஒரு ஆள். இப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்தில் சொல்லிட்டா ஒரு பூசாரி மாதிரி தான். ஏன்னா இதுக்கு வந்துட்டு இந்த விஷயத்த சொன்னாங்க. இந்த விஷயத்து இப்போ இதெல்லாம் பார்த்தா ஜிகா தெருக்க ஆரம்பித்தோடனே ஒரு பால் பார்த்தீங்கன்னா அந்த பொண்டாட்டி போயிடுச்சு. அந்த பொண்டாட்டி இவங்க கூட்டு வரும்போது முடியல. சரி ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா முடியலன்ற நிலையில் திரும்ப முயற்சி செஞ்சார். இப்போ திரும்ப முயற்சி செய்யும்போது அவர் ஒரு பேட்டர் சொன்னது பால் போடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கண்ணுக்கு போகும். சில பேர் பால் போட்டாங்கன்னா சில பேருக்கு ஸ்ட்ரெயிட்டாக கண்ணுக்கு போகும். அதாவது கண்ணுக்கு போன உடனே செம வலி உண்மையில் சத்தி நான் விளையாடல. உண்மையிலே கண்ணுக்கு போயிட்டு கண்ணே பிச்சுட்டு வந்துடும். சத்தியமாக தான். அப்போ அந்த ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு. அந்த சின்ன குழந்தை வச்சு அந்த கண்ணை எடுத்து திரும்ப அந்த குழந்தைய எடுத்து கண்டுபிடிச்சது. அந்த குழந்தைக்கு திரும்ப ஒரு குழந்தைய கொடுத்து அது மாதிரி தான்
திரும்ப அந்த குழந்தையில அந்த குழந்தை பிறகு அது மாதிரி தான் கன்று வச்சு திரும்ப திரும்ப சுற்றி தப்பிச்சிட்டார். அந்த கிட்டத்தட்ட 50,000 5,000 கன்று நினைக்கிறேன். 5,000 கன்று 50,000 கன்று தெரியல எனக்கு. 50,000 இல்லை 50 கன்று அதில் 5,000 கன்று கரெக்டாக கணக்கு வந்துச்சு. 5,000 கன்று அவர் பேக்கில் கூட வச்சுட்டு போகிற அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும் 5,000 கன்று. அதில் வந்து பசங்க தான் நிறைய பசங்க வந்தாங்க. 2 பசங்க வந்துச்சு. அந்த 2 பசங்களில் ஒரு பசங்க கிரிக்கெட் விளையாண்டாங்க, ஒரு பசங்க இது மாதிரி ஆனாங்க. சில விஷயங்களில் கேஎஸ் ரவிக்குமார் இருக்கார்ல, அந்த கேஎஸ் ரவிக்குமார் கூட இன்னும் உதவி செஞ்சார். சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே பால் பார்த்தீங்கன்னா வரும். சக்தி வாய்ந்த பொருள் பார்த்தீங்கன்னா எதிர்த்து அவர் வந்து சில விஷயங்கள் செஞ்சார். ஒரு நல்ல மனுஷன் தான். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் கூட நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான் ரஜினிகாவோட. அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயம் தான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் ரேப் பண்ண விஷயம் தான் சொல்ல வந்தேன். இதுலேயும் மேட்ச் ஆகுது, அதுலேயும் மேட்ச் ஆகுது. ஜிங்காவோட உண்மையான மனைவி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னா, நலம்தானா சொல்லிட்டு ஒரு சன் லைஃப்பில் ஒருத்தனை வருவாங்க. அந்த சன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தா இருப்பாங்க. அதாவது இவங்க இப்படி பண்ணுறீங்க செம கேள்வி திட்டுவாங்களே, செமையாக திட்டுவாங்க. செமையாக ஒரு கேள்வி கேட்குற ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா ஜிங்காவோட மனைவி பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காங்க. அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. செம வலி இருக்கும். அந்த மருந்து எப்படி உள்ள இருப்பாங்கன்னா, ஒரு சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி, இந்த கட்டி வச்சு சாப்பிட்டா தான் 8 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ரத்தத்தில் வந்து ஊறி சட்டி கேட்கும். அது சட்டி பொருள். அது வந்து தொண்டையில் போக முடியாது. படைக்ஸ் இருக்குல்ல, அந்த படைக்ஸ் தான் அறுத்துட்டு உள்ளே வைப்பாங்க. அது திரும்ப பிரச்சனை போது சாவு தான் வரும். ரொம்ப வலி வலிக்கும், ரொம்ப பிரச்சனை வரும், வாந்தி வரும், கேன்சர் கூட ரொம்ப வரும். ஏன்னா நான் கூகுளில் படித்த பார்த்தோன்னா, நீங்கள் கூகுளில் போய்ட்டு சுனாமி பற்றி கூறுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூகுளில் ஏஐயில் போய் கேட்டேன்னா கேன்சர் வரும்னு சொல்லிட்டு சொல்லும். ரத்த வாந்தி வரும், பல பிரச்சனைகள் வரும். அதை விட்டு தான் பார்த்தோன்னா அவங்களே வந்து பார்த்தோன்னா போனாங்க இதெல்லாம் தானே சொல்லிட்டு பேசுறதுக்கு. உண்மையிலேயே பார்த்தோன்னா வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் அந்த ஒரு குழந்தையில வந்து கண் எடுத்து திரும்ப அந்த குழந்தைக்கு கொடுத்து அதுலேருந்து அந்த கண்ணுக்கு எடுத்து திரும்ப கண்ணு வச்சு அவர் வச்சு ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு. உண்மையிலே அவருக்கும் ஒரு பிரச்சனை தான். அதில் பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ரத்தன் டாட்டா தான் அந்த நாய் தான் இப்போ பார்த்தா ஒரு விராட் கோலி கூட அவனோட பையன் தான். ரோஹித் சர்மா, விராட் கோலி, அப்புறம் வேறு யார், இந்த கிரிக்கெட்டை வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்கிறது 1980 பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபிக்ஸிங். வெஸ்ட் இண்டீஸ் எப்போ ஜெயிச்சிச்சு எப்போ தோத்துச்சு தெரியல சரியாக தெரியல. வெஸ்ட் இண்டீஸ் எப்போ ஜெயிச்சிச்சு அப்போதுலேருந்து பார்த்தா மேட்ச் ஃபிக்ஸிங். 1980, 79, 90 தெரியல, 80 நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு தெரியல எனக்கு. 80 வந்துச்சு பிறகு 1980 மேட்ச் ஃபிக்ஸிங் தான். இப்போ வரைக்கும் இப்போ ஐபிஎல்ல ஆர்சிபி ஜெயிச்சா, ஆர்சிபி மேட்ச் ஃபிக்ஸிங் தான். இந்த விராட் கோலி பார்த்தீங்கன்னா 50,000 ஒரு சிட்டாச்சுன்னா 25,000 போட்டு விற்றுட்டு அவர் கொஞ்சம் குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா பார்ப்பார். ஒரு 50,000 வைப்பாங்க, அவர் 5 லட்சம் வைப்பாங்க, 10 லட்சம் வைப்பாங்க. அதெல்லாம் பல பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ரீட் பிளேயர்ஸ்னு வைப்பாங்க. அதாவது ஒரு சின்ன பையன் ஒரு ஸ்ட்ரீட் பிளேயர் தான் வைப்பாங்க. இதுலேருந்து நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஆள்லாம் +C இங்கிலீஷ் அதிகமாக நல்லா விளையாடல. இப்போ மேட்ச் ஃபிக்ஸிங், அதாவது மேட்ச் ஃபிக்ஸிங் தனி பணம், 60 lakhs தனி பணம், இதெல்லாம் தான் கழிச்சுப்பாங்க. ஐபிஎல்ல பார்த்தோன்னா எல்லாமே தப்பு தான். எல்லா டீம் தான். ஒரே ஒரு எம்ஐயில் பார்த்தோன்னா மும்பை இந்தியன்ஸில் ஒரு அணி ஓனர் இருக்கார்ல, அந்த பையன் மூத்த பையன், அதாவது அம்பானியோட மூத்த பையன். அந்த மூத்த பையன் தான் வந்து பார்த்தோன்னா நல்ல சத்தியமாக கிரிக்கெட் வச்சு ஒரு நல்ல பையன் தான் அவன் வந்தாலே. மற்றபடி அது அவங்க அப்பா அவங்க அம்மாலாம் வந்து தப்பான ஒரு விஷயம் தான். உண்மையிலே தான் நான் ஒன்றும் விளையாடணும் ஒரு அவசியம் இல்லை. என் வாழ்க்கையில் நான் சொல்லி யூடியூப் சேனலில் போனால் ஒரு மாதிரியாச்சும் மொட்டையாச்சு நான் செல்ஃபோனில் வீடியோ எடுத்து போட்டு கோயிலாக போகுது. என் வாழ்க்கை நான் பார்த்து நான் போயிட்டுருக்கேன். ரேப்பு நினச்சா அது ரேப் பற்றி நான் சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரேப்லாம் இருக்கின்றது. இன்னும் ஒரு பெரிய க்ரைம் கேஸ் ஜென் ரேப், அதாவது ஒரு ஃபுட்பாலை வச்சு ரேப் பண்ணி சேனல் நடத்துகிறோம்னு பார்த்தா அப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா அது மாதிரி ஒரு நிலைமையில் தான் இருக்குது. 1980 பார்த்தோன்னா மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்துகிட்ருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ஸில் நல்லா ஆடினாங்க. ஃபைனல்ஸ் ஒரு 38 ரன் அடிச்சாருன்னா 38 ரன் நல்லது. அப்போலேருந்து பார்த்தோன்னா மேட்ச் ஃபிக்ஸிங். இதே மாதிரி நிலைமை டாட்டாக்கு ஐடியா வந்துச்சு. அப்போ இவ்வளோ பணம் பார்த்தா அந்த ஒரு வருஷத்துக்கு 35 வருஷம் கழிச்சு வெஸ்ட் இண்டீஸ் ஆச்சு. அது 35 வருஷம் கழிச்சு அடிக்கும்போது ஒரு எவ்வளோ 500 ட்ரில்லியன் பார்த்தா கிடைக்குது. இந்த 500 ட்ரில்லியன் அதே மாதிரி தான் ஒரு ட்ரைனிங் மேட்ச்சா, ஒரு டெஸ்ட் மேட்ச், அதாவது ஃபைனல்ஸு
இன்னொரு ஃபைனல்ஸ் திரும்ப திரும்ப ஏமாற்றி ஏமாற்றி பணத்தை பற்றி சேர்த்து அதில் வச்சிட்ருக்கான். உண்மையிலே தான் இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயம் தான் மேட்ச் ஃபிக்ஸிங்கு. எப்படி தெரியுமா இப்போ ஏன் எப்படி ஆஸ்திரேலியா இந்தியாவை பார்த்தீங்களேன். இந்தியா பார்த்தோன்னா நியூசிலாந்து இந்தியா நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு குவாலிஃபையரில் தோற்றுச்சு. இந்தியா ஸ்ட்ரைட்டாக ஃபைனலுக்கு போச்சு. திரும்ப நியூசிலாந்து தான் வந்துச்சு. நியூசிலாந்து திரும்ப பார்த்தீங்கன்னா தோற்று போச்சு. இது மாதிரி தான் ஒரு விஷயம். மேட்ச் ஃபிக்ஸிங் சில மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் நான் சாதாரணமாக நடக்கும். சில விஷயங்கள் மேட்ச் ஃபிக்ஸிங் தான். எல்லாமே மேட்ச் ஃபிக்ஸிங். ஒரு ஒரு ஆள் அடிப்பான், சின்ன பையன் அடிப்பான். ஆயுஷ் மாத்திரை சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். நான் ஆயுஷ் மாத்திரை ஃபேனும் இல்லை, பாபுலிஸ் ஃபேனும் இல்லை. நான் எனக்கு இது நான் வேறு ஒரு ஃபேனு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு ஃபேனு விராட் கோலி. நான் வந்து பார்த்தா எஸ்ஆர்ஹெச்சுக்கோட கிளாஸ்ன்னு ஹெட்டு அபிஷேக் அந்த மாதிரியோட ஃபேனு. நான் வந்து பார்த்தா எஸ்ஆர்ஹெச் டீமை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள். இப்போ வந்து ஐபிஎல் கூட அது வந்து அந்த டீம் தான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தோன்னா இது சொல்லணும்னா இது உண்மையில் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து பார்த்தா அது மாதிரி தான் பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. சொல்கிறாங்க அந்த பொண்ணுங்கள் ரேப் பண்ணுச்சுன்னா அதை அந்த பழக்க அறுத்துட்டு தான் வைப்பாங்க. 8 வேர்ல்டு கப் நான் ஆஸ்திரேலியா கூட அந்த மாதிரி தான் இப்போ சிச்சுவேஷனை பார்த்தோன்னா எப்படின்னா ஒரு சட்டை காலர் இருக்குல்ல, சட்டை காலர் ஆஃபிக் காலரில் வந்துன்னா சில பேர் ஆம்ஸ் இருக்குல்ல, ஆம்ஸ் கப்பங்கள் அந்த ஆம்ஸில் பார்த்தோன்னா சீரியஸ் பார்த்தோன்னா ஒழிச்சு வந்து பார்த்தா வைப்பாங்க. அது ஏன் பண்ணிட்டாங்கன்னா இது 8 முறை பார்த்தோன்னா மிஸ்டர் ஸ்டார்க்கில் ஆஸ்திரேலியன் பிளேயர் மிச்சல் ஸ்டார்க் அவர் பார்த்தோன்னா சீரியஸ் எடுத்து மிஸ்டர் ஸ்டார்க் அதான் டெல்லியில் விளையாடுறல அந்த அந்த மனைவி பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா படைசில் பார்த்தா பிரச்சனை. அதனால இதில் வந்து பார்த்தா சுனாமி பார்த்தோன்னா கையில் ஷோல்டர் இதில் வச்சு சும்மா கையில் துடைக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு அது வச்சுப்பாங்க. அது மாதிரி தான் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. உண்மையிலே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ வேர்ல்டு கப்பில் யார் ஜெயிப்பாங்க எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தா பணம் கட்டே இல்லை ஒரு மேட்ச்சு தான். நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ அதுமாதிரி பல பிரச்சனைகள் உண்டு. ஒவ்வொரு இடத்துல யாரும் தப்பு பண்ணாமலாம் இல்லை. நானும் தப்பு பண்ணுற ஒரு ஆள் தான். எனக்கு யார் இதெல்லாம் யாரும் சொல்லுது உனக்கு யார் அப்படியே விட்ட அறிவுலாம் இல்லை. ஒரு கிரிக்கெட் மேட்ச்சே வந்து ஒரு மேட்ச் எதுக்குன்னு வச்சுக்கல. ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் இது நடக்குன்னா ஒரு விஷம் வாய்ந்த பார்த்தா ஒரு பாம்பு எடுத்து இறக்கி விட்ருவானுங்க. அது மாதிரி தான் உண்மையிலே இருக்குதான். நான் பார்த்தா இப்போது கிரிக்கெட் பிளேயர் போய்ட்டு ஒரு மேட்ச் தடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேட்ச்சில் பார்த்தா பாம்பு வச்சு கட்டி விட்ருவானுங்க. ஒரு ஜூஸ் பார்த்தா ஐஸ் வைப்பானுங்களே, அதாவது ஜூஸ் பார்த்தா ஐஸ் பெட்டியில் வைப்பாங்க. ஃப்ரிட்ஜே இருக்கும், ஐஸ் பெட்டி தனியாக வைப்பாங்க. அது எதுக்கு வைப்பாங்கன்னு தெரில. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்குது. உண்மையிலே தான் நான் விளையாடல. மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்குது. ஒரு வாட்ச்மேன் வந்து அவரை வச்சு வளர்ப்பாங்க. ஏன்னா தப்பு நினச்சி ஏதோ ஒரு பிளேயர் தப்பு பண்ணிட்டேன்னா சக்குன்னு போட்டுட்டு பயமுறுத்தி விளையாட வைப்பானுங்க. மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான விஷயம் இல்லை. நான் வந்து இப்போ ஒரு ட்ரீம்லேயே வந்து பார்த்தேன். பகல் கனவு காணுவாங்கள்ல, அந்த பகல் கனவு காணும் போது தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தெரியும். நான் வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோவில் பல விஷயங்கள் இருக்குது. அந்த பல விஷயங்கள் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கல. நான் வீணா முண்டம் வெட்டி முண்டம் திண்டம் அது மாதிரி ஒரு ஆள் தான் நான். இதெல்லாம் சொன்னது கடவுள் தான். சொன்னது நான் சொல்லிட்டு நான் சொல்கிறேன்.